ஓகே ஓகே, தேங்க்யூ. எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறது, விருப்பப்பட்டு அந்த ஒர்க்கை பார்க்கணும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நான் பேசினா கலவரம் ஆகிடும், நான் போயிட்டு வரேன். ஏய், நீ போகிறேன்னு சொல்லி ஓடிப்போ, கலவரம் ஆகிடும் சொல்லிட்டுலாம் போகாத, கொண்டுருவேன். ஏய் கொடிவேலா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணு. என்ன அவனுக்கு போய்ப்பா வாங்க. அம்மா அம்மா சொல்லிட்டு சாப்பிட்டாச்சா மம்மி? இப்போ தான் சாப்பிட்டேன், லைவை போட்டுட்டு சாப்பிட்டேன், கஞ்சி சாப்பிட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசினா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால இந்த லைவ். அம்மா சாப்பிட்டீங்களா? தம்பி எப்படி இருக்காங்க? நான் சாப்பிட்டேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேலை என்ன திடீர்னு நம்ம லைஃப் பக்கம்? உங்களுக்கு மத்தியில் வாழறதே சாதனை தான், அதுக்கு தான் வாழ்த்துக்கள். அது உண்மைதான். இவங்களுக்கு மத்தியிலன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு எனக்கு தெரியும். அம்மா ஒரு சாங் அடப்பாளி, அதாவது இந்த யூடியூபர்ஸ்க்கு மத்தியில், என்னோடய உறவுகளுக்கு மத்தியில், என்னோடய ஒர்க்கில் என் கூட இருக்கிற என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில், எல்லாருக்கு மத்தியில் வாழறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். உண்மைதான் அது. இந்த வயசில் 50 வயசில் பேரம்பேத்திலாம் எடுத்து அவன் மருமகளை வேலை வாங்கிட்டு ஜாமுன்னு உட்காந்துருக்கணும் பேரம்பேத்தி கூட. ஆனால் நான் போய் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா அது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு பாட்டெல்லாம் பாட முடியாது. என்னை பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன், அதை கேட்ட எனக்கும் ஞானம் போறந்திடும். கொடிவேலா பாட்டெலாம் பாட சொல்லுற கொண்டு வாங்க. நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட ஒரு சாங் கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் நானும் ஒரு பிள்ளை தான், நீங்கள் சொல்லிங்களா, அந்த நினைப்பு தான் ஒரு சாங் கேட்டேன். ஆமாம், டிரைவிங்கில் ஆனந்த் கூட வருவாங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் மம்மி. பணம் இருந்தால் தான் மதிப்பு, இல்லைன்னா போனதுக்கு சமம். பிரகாஷ், பணம் தான் உலகம். ஆனால் உனக்கு எனக்கும் லேட்டாக தெரிஞ்சிச்சு. என்ன செய்யறது பிரகாஷ்? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 50 வயசு ஆச்சு, உனக்கு 30 வயசு ஆச்சு. பார்க்குறேன் என்ன செய்யும். இனிமேவாது நீ நானும் திருந்தி எதுக்கெலாம் செலவு பண்ணணும், எதுக்கெலாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம 2 பேரும் ஒழுங்காக பணத்தை செலவு பண்ணாமல் சேமித்து வைக்கலாம். அம்மா, இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் போன எல்லா பேரும் புகழும் உங்களை தான் சேரும். ஒன்றும் பார்த்துக்கோ. இந்த கேள்வி வேற தொல்லை தாங்கல. இதை யார் கூட்டத்துன்னு சொன்னவன் தானே. ஏன் வேலை மறந்துட்டியா? அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நீ ஒரு லைவ்ல போட்ட கமெண்ட் நினைச்சு நான் சிரிக்கத்தான் செய்கிறேன், கோவப்படலை. இந்த கேள்வியை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து போனேன் அன்றைக்கி, தெரியுமா? அது ஒரு மணியாக அழுகுறீங்க. 1/2 லைவ் போட்டேன், 8 லைக் வந்துருச்சு. இன்னொரு 2 லைக் போடுங்க, லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டயர்டாக இருக்கு, தூங்கணும். எல்லா பேரும் போலும் எனக்கு தான் வரும். எப்படி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன பண்ணுறது, கேட்க முடியல. எப்படி 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 நடிக்கிறீங்களேடா, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போல்லாம் நீங்கள் லைவ் போட அவங்க பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம். பக்கத்தில் இல்லை, என்னோட லைவ் ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி, தினமும் இரவு 9 மணிக்கு. நான் பழசம் மறக்க மாட்டாமா. அது கேள்வின்னு சொன்னியா, அதை மறந்துட்டியா? சரி பரவாயில்ல, வேலை உங்கள் திருநெல்வேலிக்கு வந்ததுக்கு நீ எங்களை கவனிக்கல. நீ வா பாண்டிச்சேரிக்கு, நான் கவனிக்கிறேன். யார்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது. 2 விஷயம். ஒன்று பாசம், இன்னொன்று பணம். ரெண்டும் நம்ம